டாய்ஸ்லாம் எங்க சொன்னா? அக்காவோட டாய்ஸ். ஓமா, அக்கா எவ்வளோ டாய்ஸ் வச்சிருக்கா. பாப்பாக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம். டம்ளர் வச்சிருக்கா, காஃபி கப் இருக்கு, அம்மா குடிச்சது. ராஜா ரெக்ஸ் எங்க வாங்குனீங்க? இவன் பேர் என்ன சொல்லு, நீ சொல்லு. ராஜா இவன் பேர் எங்க வாங்குனீங்க ஞாபகம் இருக்கா? எங்க எங்க கொடுத்தாங்க? கொடுக்கல, அப்பா வாங்கினார். அது எங்க கொடுத்தாங்க? கொடைக்கானல்ல. எங்க பேர் என்ன நம்ம தங்கி இருந்த இடத்துக்கு பேரு? ஸ்டெர்லிங். ஸ்டெர்லிங் ரெசார்ட்ஸில் அது விற்கும். வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியாது. இது அவங்களோட லைக் அவங்க அங்கே வச்சுருப்பாங்க ரிசப்ஷனில், சேலுக்கு தான். ஒன்றும் தேவையில்ல. நீ வீடியோ பண்ணுறியா? அம்மா சர்வ் பண்ண. அண்ணோட ஃபேவரட் லஞ்ச். அக்ஷு பச்சடி எடுத்து வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடு. அக்ஷு ஃப்ரிட்ஜில் இருந்து சமயம் எல்லாம் இருக்கு. நான் தான் எடுத்து வச்சேன். போதும் தள்ள பிளேட்டுங்க. நான் உன்ன வீடியோவில் காமிச்சிடுறேன். காட்டு. காட்டுட்டா? ஆமாம். தள்ளி நீ தள்ளி நின்று அம்மா எல்லாத்தையும் கிச்சன் எல்லாத்தையும் எடுத்தாதானே. நான் எடுத்துட்டா கம்மின்னு பொடி அது உனக்கு வேண்டாமா? பிளேட்ஸ் எடுத்துட்டு கிளம்புங்க. அக்ஷு எடுத்துக்கோ. சொன்னா அக்கா ரூமில் என்ன பண்ணுறீங்க? சொன்னா பால் ஆட்டிட்டு இருக்கீங்க. சொன்ன பிள்ளைம்மா அக்கா ரூம்குள்ளே பிள்ளைம்மா டாட்டா இல்லை அக்கா ரூம்குள்ளே போகலாமா கேட்டேன். இதெல்லாம் மண்டையில் லைட் எரியுது. மண்டையில் கலர் கலராக லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது வந்து ஸ்கூல் காம்படிஷன் பண்ணது 2 வருஷம் முன்னாடி பண்ணது. வின் பண்ணியாடி? இல்லையா? கொலாஜ் பண்றதே ரொம்ப கஷ்டம். வின் பண்றது முக்கியம் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்குதா அதே போதும். சந்தோஷம். எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒட்டி இருக்கும். இது வந்து இட்ஸ் வெரி பேட் ஆக்சுவலி. இது வந்து அண்ணோட 5th பர்த்டேக்கு ஏதோ பண்ணனும்னு நினைக்கிறேன். எது இதுவா? 5th பர்த்டே. இது ஸ்டிக்கர்லாம் இல்ல. பாக்குறவங்க ஸ்டிக்கர் நினைச்சுக்க போறாங்க. அவங்க வரைஞ்சி அதை கட் பண்ணி தான் ஒட்டியிருக்காங்க. அப்ப அண்ணுக்கு ஃபைனா எனக்கு 9 இயர்ஸ் இருக்கும். இது ரொம்ப கேவலம். டேகோட வச்சிருக்காங்க. கேட்டா டேக் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. உங்க குழந்தையும் கொஞ்சம் தள்ளுங்க. இப்போ இதான் டேபிள். ஹாட் ப்ளூ. அவ வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணா.
இது பேர் என்ன? ஏதோ வைக்கலாம் நான். அதுக்கு பேரே இல்லை. நான் எதுக்குமே பேர் வைக்கல. இது வந்து இதுக்கும் பேர் கிடையாது. பட் இது வந்து அவளே பண்ணது. லைக் என்ன கிளேடி அது பேர்? ஏர் ட்ரை கிளே வச்சு ஃபோக்கஸ் ஆகுதா? அவளே ஏர் ட்ரை கிளே வச்சு இந்த டாய் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கா. I really hated the process. இதுவும் நான் பெயிண்ட் பண்ணுவேன். இந்த பாக்ஸு இது ஆக்சுவலி ஒரிஜினலாக வேறு மாதிரி இருந்துச்சு. வேறு ஆக்சுவலி இது கலரே வேறு, எல்லாமே வேறு. இது அவள் பெயிண்ட் பண்ணி அவளே வரைஞ்சது. இது வந்து ஒரு உண்டில். இது ஒரு பர்பிள் கலர் உண்டில். ஒரிஜினல் கலர் எங்கேயாவது தெரியுதா? கீழே தெரியுது பாருங்க. அது கூட கிடையாது. இது வந்து அவளே பெயிண்ட் பண்ணி அவள் பண்ணது. இதுவும் இந்த சைடு, இந்த சைடு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வெறும் என்ன சொல்கிறது, என்னது, சும்மா இது அழகாக இருக்குது. இது யாருமே டக்குன்னு நம்ப மாட்டாங்க நம்ம இது பண்ணது, நம்ம பண்ணது அப்படின்னா. அவளே பெயிண்ட் பண்ணி பண்ணது. இதுவும் நான் டெக்கரேட் பண்ணது தான். இது வந்து டெக்கரேட் பண்ணது. இது சும்மா இது நம்ம அப்படியே எம்டியாக கிடைக்கும். இது உள்ள வேறு பேப்பர் இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணலாம். அதில் வந்து இவங்க வந்து இவங்க ஃபேவரட் ஜெனியை வந்து என்னமோ எழுதி வேறு வச்சுருக்கா. எல்லாமே எழுதியிருக்கேன், எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கேன். இப்படி எடுத்து இதை பற்றி சொல்லணும். இதுக்கு வந்து வயசு 13 ஆகுது. அக்ஷராவே சொல்லுவா. அது என்னது அக்ஷோ? இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டாய். வெரி வெரி ஃபர்ஸ்ட்டு டாய். ஆமாம், அதை சப்பி வாயில் வச்சுட்டு அதை வச்சுட்டே தூங்கி சப்பி வந்து ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அக்ஷராவோட ஸ்கெட்ச் புக். இது என்ன? ஐஸ்கிரீம். நல்லா தெரியுது. 3D ஐஸ்கிரீம். அதை கடிச்சிட்டு வர மீதி வரைஞ்சிருக்காங்க. நீ காட்டு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். ஸ்கெட்ச் புக் வந்து எல்லாத்தையும் காட்ட முடியாது. கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது. லாலிபாப் இன்னும் எல்லாம் திங்கிறதா இருக்குது. பசிச்சுது அப்போ. இது ரொம்ப நாள் முன்னாடி நான் வரைஞ்சது. அதை பார்த்து அவ திருப்பி வரைஞ்சிருக்கா. இது வந்து கரண்ட் போனப்போ ஒரு ஃபுல் வீக்குக்கு கரண்ட் காட்டு. இது வந்து இதுவும் கரண்ட் போனப்போ தான். கரண்ட் போனப்போ வரைஞ்சு 7th December 2023. என்ன ஆச்சு அப்போ? 7th December ஃப்ளட் வந்து என்ன ஆச்சு? கரண்ட் போயிடுச்சு, வைஃபைவும் போயிடுச்சு. என்னால அந்த 3 நாள் கரண்ட் போனது பெரிய விஷயம் இல்லை, எங்களுக்கு வைஃபை போனது ரொம்ப பெரிய விஷயம். காட்டு காட்டு எல்லாமே. அது காட்டு, அது ரொம்ப அழகா இருந்தது. இது டிராயிங் எப்படி வரைஞ்சிருக்கா? சூப்பரா இருக்கு. கியூ இரு கியூ இங்க காட்டு வெளிச்சத்துல. ஆக்சுவலி செமையா இருக்கு. இங்கே டேபிள்ல கீழே வச்சிரு. இந்த டிராயிங் ஐஸ்கிரீம், புட்டிங், ஃபலூடா. இது வந்து எதுவும் இல்லை. இதுல இருந்தே நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ பெரிய சாப்பாடுறாமேன்ட்டு. இந்த டிராயிங் ரோஸ். இது எல்லாமே நான் இன்ஸ்டா போட்டிருக்கேன். இந்த 2 டிராயிங் அது பார்பி. இந்த ஸ்கெச்சஸ் ஆக்சுவலி வெரி எம்பாரசிங்காக இருக்கும். ஆனால் சம் ஸ்கெச்சஸ் நல்லா இருக்கும், யாரும் சொல்ல முடியாது. இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கும், இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு வரைய. டெடி பேர் And then lollipop. And then lollipop. இது வெரி ஓல்ட் லாலிபாப். நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப அழகா இருக்கு. அது நீ வரைஞ்ச நெக்ஸ்ட் பேஜ் காட்டு. காட்டு. எனக்கு பிடிக்கலன்னா நான் காட்ட மாட்டேன்.
அது ஒழுங்கா வரல, நான் சொல்ல மாட்டேன். காட்டு. இதுக்கப்புறம் எதுவுமே நல்லா வரல. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இங்கேருந்து இருக்கும் நெக்ஸ்ட் பேஜ்ல. அது எதுவுமே இதுவும் ஆக்சுவலி இது வெறும் உட்டன் பாக்ஸ். இது வந்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வெறும் உட்டன் பாக்ஸ் கீழே இருக்கு பார்த்தீங்களா, வெறும் உட்டன் பாக்ஸ். இது வந்து இவளே பெயிண்ட் பண்ணது, க்ளே வச்சு பண்ணாங்க. ஆமாம். இது அப்புறம் இந்த போ வந்து ஹார்ட் போ, இந்த ஹார்ட்லாம் பண்ணியிருக்கலையா, அதெல்லாம் வந்து அந்த ட்ரை க்ளேயில் பண்ணது. ஃபுல்லாகவே அவளே பண்ணது. இது வெறும் உட்டன் பாக்ஸ், பிளெயின் உட்டன் பாக்ஸ். இந்த அட்டாச்மெண்ட்லாம் அந்த க்ளே வச்சு பண்ணது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவாங்க இந்த மந்த்து. ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாக வெயிட்டியாக இருப்பாங்க. இது அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணதே எவ்வளவு. அவ்வளோதான். மேடம் நீங்கள் பண்ணது ஏதாவது இருக்கா? இதுக்கு ஒரு ஷவுட் அவுட். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தந்தா, ஆக்சுவலி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஐ ஃபீல் பர்த்டே கிஃப்ட். என்னோட 13 பர்த்டேக்கு ஸ்கூலுக்குள்ள வந்து தந்தான். ஆக்சுவலி இப்படி இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறதுலாமும் ஆக்சுவலி வந்து வெரி ஓல்டு டாய்ஸ். இது வந்து அக்ஷோட வெரி ஓல்டு, அதான் 13 இயர்ஸ் இதெல்லாம். அது வந்து அன்னூதுன்னு நினைக்கிறேன். அது தட் ஒன். ரெண்டுமே அன்னூது தான். இல்லை இதுவும் இது தான். அது அன்னூது. இது என்னோடது. பார்க்க மாட்டேங்குது. சொன்னா ஸோ நாங்கள் சீக்கிரமே குயிக்காக ரூம் டூர் போடும். அதுக்கு இந்த மேடம் ரெடியாக இருக்கணும். இதுவும் இருக்கு, இதுவும் காமிச்சிடலாம். இது எல்லாமே டிஃபரெண்ட் புக். ஓகே, எதுவுமே டிஃபரெண்டா? இது வந்து டு டு லிஸ்ட் டெய்லி யூஸ் பண்றது. இது கரண்ட் டைரி. இது 9th டைரி. நான் இன்னும் 8 உள்ள வச்சிருக்கேன். இது வந்து புக் இல்ல, அது ஒரு புக் தான். இது ஜர்னலிங் பண்றது. அது ஜர்னல், மந்த்லி ஜர்னல் பண்றது. அதில் ஃபியூ பேஜஸ் காட்டுவா. இந்த பேஜ் இருக்கும். இது ஃபெப்ரவரி மாதம். நான் ஃபெப்ரவரியில இருந்து தான் ஆரம்பிச்சேன். லைக் ஒரு பேஜும் இன்னும் அந்த லைட் ஆன் தான். இது மார்ச். டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஏப்ரல் அவ்வளோவா எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கு. இது எதுவுமே ஃபோக்கஸ் ஆகல. ஃபோக்கஸ் ஆக வேணாம், யாரும் படிக்கக்கூடாது. எனக்கு அதான் டைரியா ஃபோக்கஸ் ஆகலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இதுவும் பர்த்டே கிஃப்ட். இதுவும் பர்த்டே கிஃப்ட். இது வந்து அப்கமிங் டைரி, 10th டைரி. நான் இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் 10th டைரி ஆரம்பிப்பேன். இது வந்து ஸ்கிராப் புக்கிங் புக். சூப்பராக இருக்கும் அவளோட ஸ்கிராப் புக். அதையும் காட்டுறோம். செம்மையாக இருக்கும். ஒரு பேஜுமே சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். சம்மரில் என்ன பண்ணுறதுன்னா கிட்ஸ் ஐடியா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நீங்கள். சூப்பராக டைம் பாஸ் ஆகும். இந்த பேஜ் இது ஃபர்ஸ்ட் ஸ்கிராப் புக். ஆக்சுவலி இது 2022 ஃப்ளாஷ்பேக். பாலாகாஞ்ச், டெடி பேர். இது என் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ்லையும் நான் ஸ்கிராப் புக் பண்ணேன். இது கீர்த்தி. சொல்லு என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. சந்தனா, சந்து. இது அம்மா பர்த்டேக்கு நான் ரொம்ப அவசரமா பண்ணேன். கொடூரமா எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாரோட பேருமே பூத மாதிரி தான் இருக்கும். குழந்தை அழகு குழந்தை இருக்கிறதுலயே விடுறா தங்க. அது நீ இல்லவே இல்லடா. இது வந்து ஆல்பம்ஸ் பத்தியும் பண்ணுவேன். இது வந்து லேயோ. உங்களுக்கு ஆல்பம் தெரியும்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதுவும் ஒரு ஆல்பம் தான், யூஎன்ஏ. இது வந்து அக்டோபர் மாதம் நிறைய நடந்துச்சு. அக்டோபர் மாதத்தில் ஸ்பெஷல் அசம்பிளிலாம். ஸோ அதை பற்றி பண்ணி. இது பர்த்டே. ஓ, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இரு ஸ்லோவாக காட்டுவான். ஃபிஷ். இது வந்து பார்வதி. பார்வதி எப்படி பண்ண இப்ப சொல்லு. பார்வதிக்கு அச்சோ பார்வதிக்கு என்ன அர்த்தம்னு பார்வதியே சொன்னாதான் உண்டு. அவ்வளவுதானா? ஓகே, வீடியோ முடிந்தது. Thanks for watching. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வேணானா விட்டுருங்க. Bye bye.